கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரத்துல 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, அவரை படைத்த பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதான் அவருடைய சாப்பாடாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம இதே போல இயேசு போல முடிவு பண்ணணும். இன்னைக்கு நம்ம உலகத்துல நமக்கு நிறைய திட்டம் இருக்கு. எனக்கு அது வேணும், இது வேணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், உலகத்துல வாழ்க்கையில அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், உலகத்துல அங்க சுத்தி பார்க்கணும், இப்படி நமக்கு நம்மளை குறிச்ச திட்டங்கள் நிறைய இருக்கு, நம்மளை குறிச்ச ஆசைகள் நிறைய இருக்கு. ஆனா இயேசு சொல்றாரு, பிதாவினுடைய சித்தம் தான் என்னுடைய சாப்பாடு. இன்னைக்கு நாமளும் நம்மளை படைத்த தேவனுடைய திட்டம் நம்மளை குறித்து என்னவோ அதுதான் நம்மளுடைய சாப்பாடு, அதுதான் நம்மளுடைய உணவு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அதை மிகவும் இம்பார்ட்டண்டா நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.